ஆனா கேட்க நினைச்சேன் உன்கிட்ட காஃபி வேணும்ட்டு. ஆனா நீயே எடுத்து வந்துட்ட. என்ன சொன்னே காஃபி தானே கேப்பீங்க என்கிட்ட, அதான் நானே எடுத்து வந்துட்டேன். இந்தாங்க குடிங்க. அம்மா நைட் ஏன் சரியா தூங்கல நீங்க? தங்கச்சி நினைச்சு நைட் எனக்கு சரியா தூக்கமே வரல புஷ்பா. நானும் தான் பார்த்தேன், இங்கிட்ட அங்கிட்டு பொண்டு பொண்டு படுத்தீங்க. உங்களை எழுப்பிட வேணாட்டு நானும் விட்டுட்டேன். ம். சரி இந்தாங்க காஃபியை குடிங்க. அம்மா எங்க பாப்பா காணா? நம்ம பொண்ணு தானே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஓஹோ ஸ்கூல்ல இன்னைக்கு மறந்துட்டேன் பாரு. நாங்க கொண்டு போய் விடணும். என்ன புஷ்பா சொல்ற? ஸ்கூல் வேன் பிடிக்கல? லீவு நாள ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் பாப்பா ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வரீங்க. சரி இந்த தடவை ஸ்கூல் வேன் பிடிச்சல நான் சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்ல. ஸ்கூல் வேன் வச்சு அதுக்கு ஒரு காசு செலவாகுது. அதுக்காக தான் வேணா நம்மளே போய் விட்டுலாம்னு நினைச்சேன். ஜெய் நீங்க தான் கூட்டிட்டு போய் விடணும். என் பொண்ணை கூட்டிட்டு போகும்போது என் தங்கச்சி பையனை கூட்டிட்டு போனல. கூட்டிட்டு போங்க, ஒன்னும் சொல்லல. பெருமா வண்டியில போறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. காப்பியை குடிங்க. இந்த வரேன். வாமா. இந்த வரேன் இரு. புஷ்பா என்னங்க காஃபி குடிச்சீங்களா? குடிச்சிட்டேன். உன்கிட்ட உன்னை கேட்பேன், இது நினைச்சுக்க மாட்டியே. நினைக்கிறதுல என்ன இருக்கு சொல்லுங்க. தங்கச்சி வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. தங்கச்சி புருஷன் அவ வாழ்க்கையை எடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கான். அதையே இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல புஷ்பா, இனிமே அவ இங்கதான் இருக்க போறா. அதான் உன் மனசு எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்காத நானும் கேக்குறேன். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுல நாங்க ஊருக்கு வந்தாலே சண்டை போடுவாங்க. நீ அப்படி இருக்க மாட்ட. அம்மாவும் என் தங்கச்சி என்னதான் வம்பு சண்டை போட்டாலும் நீ ஒதுங்கி போயிருவ. என் தங்கச்சி ஃபுல்லா இங்கதான் இருக்க போகுது. தங்கச்சி இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு எந்த மனசளிப்பும் கிடையாதுல. அதான் உன்கிட்ட கேட்கலான்ட்டு நேத்தே கேட்டிருப்பேன். தூங்க நேரத்துல இதையே பேசிக்கிட்டு காலைல பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். நான் சொல்றத பத்தி நீ என்ன புஷ்பா நினைக்கிற சொல்லு. சொல்லங்காட்டியும் முன்கூட்டியுமே நான் எல்லா முடிவு எடுத்துட்டேங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக உங்க தங்கச்சி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட நான் ஒன்னும் அரைக்க கிடையாது. சூழ்நிலை எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. நல்லபடியா இந்த வீட்லயே இருந்துட்டு போட்டோம். இன்னும் ஒரு பொண்ணுதான் உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தங்கச்சி அந்த வீட்டை விட்டு துரத்தி விட அவனு கொடுமைசாலி கிடையாது. புரியுது புஷ்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா உள்ள வரங்காட்டி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன அது அப்பா மறக்கிற வரைக்கும் அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நினைக்கிறீங்க? தங்கச்சி பையன் அஜய் நல்லா வளர்ந்துருவான். அப்புறம் அவங்க தனியா இருந்துக்கிட்டோம். அப்பெல்லாம் வேண்டாங்க. வீட்லயே ஒன்னா இருந்தலாம், வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருந்தலாம். ஆனா ஒண்ணு, உங்க தங்கச்சிக்கு பாவம் பார்த்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எதுவும் வம்பு சண்டை எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி மாறுவேன்னு தெரியாது. எப்பவுமே உங்க அம்மாவும் தங்கச்சியும் என் கூட சண்டை போட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், இல்லன்னு சொல்லல. தெரியாமல்ல, வாழ்க்கையில இப்படி நடந்த பிறகும் அது திமுறாதான் இருப்பேன்னு நினைச்சுச்சுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தங்கச்சி இந்த வீட்டோட ஒத்து வாழ்ந்துதான் நானும் நினைக்கிறேன். ஆனா நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. புரிஞ்சா சரிங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மனசை புரிஞ்சுக்காம என்னை திட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ தங்கச்சிட்ட பேசுறேன். சரி பேசுங்க. அம்மா எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? பொண்ணு கூப்பிடுறா, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரி போய் பாத்துட்டு வா. என் பொண்டாட்டி புஷ்பாவும் என் தங்கச்சி புரிஞ்சுக்கொள்ளதான் இருக்கா. என் தங்கச்சி எங்க அம்மாவை தான் மாறணும். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. காப்பி குடிச்சிட்டேல, கப்ப என் பொண்டாட்டிட்ட கொடுக்காம விட்டுட்டேனே. அண்ணே கூட பேசாதடா நீ. அண்ணே நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்கண்ணே. முகத்தப்பா கூட எனக்கு பிடிக்கல, அவ்வளவு கோவமா வருது உன் மேல. நேத்து நைட் ஏன் தண்ணி போட்டு வீட்டுக்கு வந்த சொல்லுடா. அண்ணே அண்ணா ஒன்னேன்ட்டு உண்மையை சொல்லு, இல்லாதது போய் சொன்னேன். நான் உனக்கே தெரியல நான் உண்மையதான் பேசுவேன்ட்டு. உண்மையான முகம் தான் நேத்து நைட்டு வெளிவட்டமா தெரிய வந்துருச்சு. சொல்ல வரத புரிஞ்சுக்கோனே. என்னை பாருங்க, பார்க்க பிடிக்கல. பார்த்து நம்ம அப்பா கூட அவ்வளவு கோவப்பட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பண்ணிருக்க. இன்னைக்கு இல்லாம நேத்து நைட்டு தண்ணி போட்டுட்டே, அது தப்பா போச்சா உங்களுக்கு? தண்ணி போட்டு தப்பு இல்லாம வேற என்னவா? இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி போட்ட, நாளைக்கு இதே மாதிரி ஆரம்பிச்சுன்னா ஒரு கோவத்தை இது மாதிரி தண்ணி போட்டுட்டேன். ஆனா இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேனா? பண்ண மாட்டேன்னு சொல்ற. சரக்கு அடிக்க ஆரம்பிச்சவங்க மறுநாள் சரக்கு அடிக்கணும்னு தோணும். இது மாதிரிதான் பழகிக்குவாங்க. ஆனா நீ மாறலாம் இல்லனா? அப்புறம் என்ன நீ அது மாதிரி நடந்துகிட்ட? எல்லாரும் கேட்டோமே, பதிலே சொல்லியே. அப்பாவது சொல்லி என்கிட்ட ஒன்னே நினைச்சு என் தங்கச்சியை நினைச்சு என்னடா என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் தம்பி இப்படி தண்ணி போட்டு வந்து தகராறு பண்றானே, இப்படி எல்லாம் நினைச்சு நேற்று நைட்டு என் மனசு வெம்பி இருந்துச்சு. உனக்கு தெரியுமாடா? சாரிண்ணே, மன்னிச்சிருங்க. என்னைய மன்னிச்சிருங்கண்ணா. அக்கா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? தெரியுனே. அப்படி தெரிஞ்சுமே இப்படி பண்ணிட்டு இருக்கியே. நான் சொல்றத கேளுங்கண்ணா. என்னன்னு சொல்லுடா. உண்மையை சொல்றாமா? உண்மையே சொல்றேன் நானு. காலைல சீக்கிரம் இருந்துச்சு கடையை திறந்து வச்சுட்டு அஸ்மிதா வீட்டுக்கு போயிட்டேன் நானு. உங்க அத்தால அந்த பிள்ளை வீட்டுக்கு ஏன் போன நீ? அப்பா என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, வெளியே ஹோட்டல்ல பேசிக்கலான்னாரு. சரி அதான் நான் இதுக்கு ஹோட்டல்ல பேசிக்கிட்டு சரி வீட்டுல போய் பேசிட்டு வந்துருவன் தான். சரி காத்தால வீட்டுக்கே நேரடியா போயிட்டேனா. அங்க நடந்ததே வேற விஷயம்னா. அப்படி என்னடா நடந்துச்சு அங்க? நான் காதலிக்கிற அஸ்மிதா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வரது உறுதி. ஆனா என்ன சொல்றானா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா தனியாயிருவாரு, அதனால அப்பாவையும் இந்த வீட்டோடய வச்சுக்கலாம், இல்லாட்டி எங்க அப்பா தனியா கஷ்டப்படுவாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னானா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணு இப்பலாமா பேசிட்டு வாங்கிட்ட? ஆமா, நான் முன்கூட்டி என்கிட்ட சொல்லிருப்பாப்ல இருக்கு. நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இது மாதிரி சொல்லவும் எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுனா. சரி நீ அதுக்கு என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு நீ அப்பா அண்ணி 3 பேர் தான் ஒத்துக்கிட்டீங்க. மத்தபடி அம்மாவும் அக்காவும் இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மாமாவையும் இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனையாவலனா, அதான் நானும் வேணாம்னு சொல்லிட்டேன். அஸ்மிதாவும் ஒரே முடிவா எங்க அப்பாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவே கையோட கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாலா. அதான எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நேத்து பாருக்கு போயிட்டு லைட்டா தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன். நீ லைட்டா தண்ணி போட்டு வந்தியா? டேய் ஃபுல்லா சரக்கு போதையில இருந்த நீ தெரியும்ல. நைட் என்கிட்ட என்ன பேசணும் கூட உனக்கு தெரியல, அதானே? ஆமாண்ணா. சரி இதை விடுங்கண்ணா, நான் சொல்ல வரதுக்கு நீங்க எந்த பதிலையும் காணாமே. என்னடா அவங்க அப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? ஆமாண்ணா. அதுல உடன்பாடே கிடையாது. அஸ்மிதா அப்படி கிடையாது. சூழ்நிலை எனக்கு புரியுது, அந்த பொண்ணோட சூழ்நிலை எனக்கு புரியுது. உங்க அப்பா தான் சின்ன பிள்ளைல இருந்து அந்த பொண்ணை எடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா மேல உள்ள பாசத்துல இது மாதிரி பேசிட்டு வந்திருக்கு. அதுக்காக நீ தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுவியா சொல்லு?
செஞ்சது தப்புதான், மன்னிச்சிடுங்க. சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுங்கண்ணா. என்னடா தீர்வு இருக்குதுல? என்னண்ணா பண்றது? சம்மதத்துக்கு நீங்க உடன் வரலனா உங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணே நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அதானா எனக்கு மனசு புரியுது, எல்லாம் புரியுது. தண்ணி அடிக்கிறது தான் தீர்வே கிடையாது. என்ன? சரிண்ணா, இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேனா. இது ஓ மேல சத்தியம். உன நிமிட்டு குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்றான். நான் உனக்கு என்ன தொக்கா போயிட்டேனா? நான் உன்னை நான் அப்படிலாம் நினைக்கல. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இன்னொரு அப்பாவை தான் பாக்குறேன் உன்னைய. ஓஹோ, அதுக்காக தான் என் மேல சத்தியம் பண்றியோ? என் அப்பா கூட சத்தியம் பண்ண வேண்டியதானே? எப்படி நான் அப்பா கிட்ட போய் இதெல்லாம் பேச முடியும்? கிட்ட தான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியும், பேச முடியும். அப்பா கிட்ட அதெல்லாம் பேச முடியாதுண்ணா. அப்படியே அம்மா கிட்ட போய் மாட்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான், இது பெரிய பிரச்சனையாகி இந்த காதல் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட நிலைமையை அம்மா கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன்னா. சரிடா, பொண்ணு சொல்ல வரது எதுவும் தப்பு இல்ல. நம்ம வீட்டு குடும்ப சூழ்நிலை ஓ மாமனார் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒன்னா வரது சரி வராது. வேற என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்கண்ணா. வீட்டு பக்கத்துல ஏதோ வாடகை வீடுச்சுன்னா அங்க வேணா அவர் தங்கிக்கிட்டோம். என்ன நான் சொல்றது கூட நல்ல ஐடியா தானா? சுஷ்மிதா கிட்டே அவங்க அப்பா கிட்டே பேசி பாக்குறேன். சுஷ்மிதா கிட்ட பேசி பாக்குறேன்னா. சரி, பேசி பார்த்து நல்ல முடிவா சொல்லு. சரிங்கண்ணா. வரைக்கும் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லவே மாட்டேன். விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேணா, அம்மாவுக்கு தெரிய வேணா. அப்படித்தானே? ஆமாண்ணா. டேய் பரணி, ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சே. அம்மா, என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? என்கிட்ட உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? ஆனா உங்க அண்ணன் கிட்ட மட்டும் இது தெரிஞ்சு முடிவு எடுக்க போறியா நீ? இதெல்லாம் சரியே இல்லடா. வீட்டுக்கு கல்யாணம் கட்டி வரதுக்கு முன்னாடியே அவங்க அப்பனையும் கூட கூட்டிட்டு நினைக்கிறாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலை நினைப்பா? பத்திலாம் நீ யோசிக்கிறியா நீ? அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டோட ஒற்றுமையா ஒன்னா இருப்பாளா? அதெல்லாம் பத்தி யோசிச்சியாடா நீ? உங்களுக்கு பிடிக்கல நாங்க தனியா போயிடுறோம். பெரியவனே, பாத்திர உன் தம்பி பேசுறத. இல்லன்னா பொண்டாட்டிய கூட்டிட்டு தனியா போயிடுவானா? நீ வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க. ஏய், இவனுக்காக யாரும் பறிஞ்சு பேசக்கூடாதுடா. நைட்டு தண்ணியை போட்டு வளர்றத பாத்துட்டு உள்ள என்ன கஷ்டத்துல இருக்கோ பாவம் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது தண்ணி போடுறதுக்கான காரணம், வளர்றதுக்கான காரணம் எல்லாமே நீ அவளை கட்டிக்க போறதுனாலதான் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுல இவ்வளவு பெரிய சண்டை கிளப்பி விட்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான், இதோட கலகலப்பு எல்லாம் போயிடும். வீட்டையே பிரிச்சு நாளா கூட்டிட்டு போயிருவா. அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுமா. அவ அப்பா மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்லிட்டா. நான் எதுவும் ஒத்துக்கலையே. உங்க அண்ணன் பேசுனியே, நீ சரின்னு சொல்லுனே. அப்ப எனக்கு சம்மதம் தான்ட்டு. எத்த அம்மா நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு. 2 பேருக்கிட்ட கேட்க தோணல, உங்க அண்ணன் கிட்ட கேட்க வந்துட்ட. என்னடா சொல்ல வர? கிட்ட சொல்லணும் தோணுச்சு, அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். கிட்ட எதுவும் சொல்லிருக்காக நீங்க எல்லார்கிட்ட சண்டை போட்டுருக்கீங்க. யார் சண்டை போடுறது? இல்ல சொல்லி யாரா சண்டை போடுறது? யாரும் இந்த வீட்டுல சுயநலவாதி ஆயிட்டீங்க. டேய், உங்க அக்கா வாழ்க்கை இப்படி இருக்கே, வாழ்க்கையை சரி பண்ணிட்டு ஏதாவது நீ ஐடியா யோசிச்சியாடா? கட்டிக்க போற பொண்ணோட வாழ்க்கை அவங்க அப்பா பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே. அக்கா பத்தி ஏதாவது நீ யோசிச்சியாடா? என்னன்னு தெரியல, முடிவெடு பொண்ணு ஏதாவது நீ யோசிச்சியா? வாழ்க்கைய பத்தி நினைக்காமலாம் இல்ல. அவை மாமாவையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ வைக்கணும் நினைக்கிறேன். ஒழுங்கா தான் இருக்கு. ஆனா அவன் தான் ஃப்ராடா இருக்கான். ஃப்ராடா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதோட சேர்ந்து வாழ்ந்துச்சுன்னா இது பிரச்சனை வந்திருக்குமா வீட்டுல? கூட இருக்கறனாலதான். மொத்தம் உங்க அக்கா நீ கவலைப்படாப்ல தெரியல. ஆளுக்காகவும் உன் கட்டின பொண்டாட்டி அவங்க அப்பனுக்காக தான் கவலைப்பட்டு இருக்க. முன்கூட்டி சொல்லிட்டல, நீங்களா சுயநலவாதி. அப்படி இருக்குன்னு பார்த்தா உங்க அண்ணன் அப்படிதான் இருக்கான். என்னம்மா என்ன சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? வாழ்க்கைய பத்தி உள்ள நான் புஷ்பாட்ட பேசி இருந்தேமா. எல்லாம் பேசுனடா. இட வக்கனையா பேசுனேன். யாரையுமே நம்ப கூடாது. உங்க அப்பனு தான் உங்க அக்கா பத்தி யோசிக்கணும். நீங்க உங்க பொண்டாட்டிய பத்தியும் பொண்டாட்டிய வரப்போற பத்தி தான் யோசிப்பீங்க. எல்லாம் ஆடுங்கடா. உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையும் என்ன உதாசனப்படுத்திட்டீல. ஓடா, நீ நல்லா இரு. அப்பா கொஞ்சம் இருங்கம்மா. பேசுனது போதும், என்கிட்ட பேசாதடா. அம்மா, நான் சொல்ல வரத கேளுங்கம்மா. பரணி அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? நான் அம்மா எப்பவுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போறாங்க. சந்தோஷமா இரு, அது போதும். சரிண்ணா. இதானா எனக்காக இந்த வீட்டுல யோசிக்கிற ஒரே ஆளு. சரிடா, விடு. அப்பா. சொல்லுமா. ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். போய் ஸ்கூல்ல விடல. அட ஆமா, நான் இன்னும் அப்பா குளிக்கவே இல்லையே. என்ன பண்ண குளிக்கலங்கறீங்க? வேணா நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், எங்க அப்பா தான் வரணும். அப்பா நீங்க போய் குளிச்சிட்டு வாங்கப்பா. சரிம்மா. அஜய் கிளம்பிட்டு தான் இருக்கான். சரிம்மா, அஜய் கிளம்பி இருக்க சொல்லு. இது அப்பா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அமிர்தா. சொல்லுங்க சித்தப்பா. ஸ்கூல்ல வந்து வரேன்னு சொன்னல, நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட? காலை கடைக்கு போவீங்க, சித்தியை பார்க்க போவேம்பீங்க. அதுதான் உங்களை வேணான்ட்டேன். எல்லாம் யோசிக்காதம்மா. ஃபர்ஸ்ட் நீ, அப்புறம் தான் உங்க சித்தி. சரி சித்தப்பா. அஜய் கிளம்பிட்டு இருக்கான், போய் பாக்குறேன். சரிம்மா. நம்மலாம் அப்படியே கடைக்கு கிளம்புவோம். ஒரு நாள் கடைக்கு போகாதனால என்னென்ன நடந்துச்சோ தெரியல. கடையில என்ன ஆயிடுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல சாப்பிட்டுக்கலாம். ஜெய், குளிச்சுட்டு வந்தீல, ஸ்கூலுக்கு போனல. போலாமா? யூனிஃபார்ம் போடுடா. கிளம்பணுமா இல்லையா ஸ்கூலுக்கு? கிளம்புறேம்மா. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? போ அஜய், அக்கன்னு கிளம்பிட்டு வா. போ, அம்மா கூட்டிட்டு போவாரா உன்னை ஸ்கூலுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேம்மா. என்னது இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறியா? அடி வாங்க போறா அம்மா. முத நாள் ஸ்கூலுக்கு போகாமலாம் இருக்க கூடாது, அது தப்பு. இன்னைக்கு எல்லாரும் பாடம்லாம் நடத்த மாட்டாங்க. எல்லாரும் மீட் பண்ணுவ, பேசுவ, அதான் நடக்கும். மத்தபடி பாடம்லாம் நாளைக்கு தான் நடத்துவாங்க. மாசமா வீட்ல இருந்தேலமா. தான் வாங்க போற. இப்ப எத்தனாவது படிக்கிற நீங்க? 3ஆவதுமா. 3ஆவது படிக்கிற பையன் இப்படி அடம் முடிக்கிறது? முத யூனிஃபார்ம் எடுத்துரு போ. சரிம்மா. வீடியோல பேசும்போது எனக்கு அவன் கல்யாணம் 4 வருஷம் தான் ஆகுன்னு சொல்லிட்டேன். அப்பா சொல்லிட்டேன். அவருக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. அதான் 2வது படிக்கிற பிள்ளையான்னு கேட்காதீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு என் புள்ள பிறந்திருக்காங்க. புள்ள ரொம்ப ஸ்பெஷல். இப்ப 2வது வந்து 3ஆவது போறான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தை, அமிர்தா, ஜெய் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேனா இல்லையா? அத்தை
சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓஹோ, ரெடி ஆயிட்டு இருக்காமா. சரிதா, சீக்கிரம். அவன் குளிச்சிட்டு இருக்காரு, வந்தோடனே கிளம்பிட வேண்டியதான். அதோ வந்துருவான். அஜய், அஜய், இதோ வரேம்மா. ரெடி ஆயிட்டியா? எங்கடா கோட் ஷூட் போடல? ஸ்கூல்ல போய் போட்டுக்கிறேம்மா. அது முக்கியம்டா. வேகுது, நான் ஸ்கூல்ல போய் போட்டுக்கிறேன். என்னமோ பண்ணு, சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. யார் அமிர்தாக்கா ரெடி ஆயிட்டு வந்துட்டா பாரு. கிளம்புறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க. அவனை கிளப்பி விட மாட்டேனா? இதான் சொல்றீங்க, எங்க கிளப்பி விடுறீங்க? பாட்டு உட்காந்தே இருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாத பேராண்டி. அவன் என்ன பண்ணுவா? அம்மா, ஏய், என்னாச்சு? நீ வாய முறியா? யாவது பேசிக்கிட்டு நீ முத வெளியே போமா. ஏண்டி என்ன வெளியே துரத்துற? நீங்க ஸ்கூல்ல கிளம்புற வரைக்கும் பக்கத்துலயே வராத. நோய் நோயின்னு பேசிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பவனா பண்ணிடுவ நீ. நான் தான் ஏதாவது பண்றேன், என்னையே காரணம் காட்டுங்க. உனக்காக பேசிட்டு இருக்கேன், யாரும் என்னைய புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னமாச்சு உனக்கு? உன் நினைப்புலதான் இருக்கேன். அப்புறம் பேசிக்கலாமா? என்னாச்சு மாச்சி? ஒண்ணும் இல்ல. அஜய், என்னம்மா? ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பாரு, எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டே இருப்ப நீ. சரி, கிளம்புறேன். அமிர்தா, அஜய் பேர் கிளம்பிட்டீங்களா? அப்பா ரெடி ஆயிட்டாரா? வாரா கிளம்பலாம். இதோ கிளம்பிடுவான். சாப்பாடு கட்டணுமே, அதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க. அஜய் கிளம்பலாம். சரி போலாம். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிதம்மா, நல்லபடியா போயிட்டு வா. மூஞ்சி சோகம் வச்சு அழுதுட்டு போக கூடாது. இதுக்கு போய் நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளாகணும். ஏப்பா அஜய்? சரிம்மா. அத்தை கடிக்கிற டிஃபன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். ஃபுல்லா சாப்பிடணும், மிச்சம் வைக்க கூடாது. என்ன புரியுதா? சரிம்மா. சரி வாடா போலாம். சரி போலாம். பாய் அம்மாச்சி. பாய் பாய். கோட் சூட்டை போட்டுட்டு போ, மறந்துடாத. சரிம்மா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்டி இப்படி கேக்குற? பண்ணி அதுக்கு என்ன சொல்றது? ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற, நாளைக்கு போய்க்கிறேங்கிறான். அதான் 2 திட்டு இன்னைக்கு போடான்னு சொல்லியிருக்கேன். நான் அவன்கிட்ட சோகமா வந்து பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்குமா? அவனுக்கு தெரிய வேணாமா? உனக்கு தெரிஞ்சு என்ன போகுது, தெரியாம என்ன போகுது? ஒன்னும் தெரிய வேண்டாம். இப்போதைக்கு அப்படியே விட்டுறலாம், விடு. சரி சரி. ஆனா உன் தம்பி இருக்கான் பாத்தியா? உன் தம்பியும் உங்க அண்ணனும். என்னம்மா? பரணியை சொல்றியா? உன் தம்பி பரணியை தான் சொல்றேன், வேற யாரும் சொல்றதுக்கு இருக்கு? என்ன பண்ணா? உன் மேல அக்கறையே இல்லடி. பொண்டாட்டியை கட்டி கூட்டிட்டு வரால, அவளை பத்தி தான் அக்கறை அவனுக்கு. உங்க மாமனார எங்க வீட்டோட கூட்டிட்டு வந்தனமா, பத்திதான் உங்க அண்ணன் பேசிட்டு இருக்கான். ஆக மொத்தம் உன்னை பத்தி யார் யோசிக்க போறது இல்லடி. வாழ்க்கைய பத்தி யார் நினைக்க போறது இல்ல. இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடி பண்றது முதல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாமா? சரி அப்புறம் பாத்துக்கலாமா? சரி, வாழ்க்கையை இப்பயே யோசிச்சு நமக்கு என்னமா போகுது, அப்புறம் பாத்துக்கலாமா? அதுக்கு நல்லபடியா போதா? நீ சேர்ந்து என் பையனுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க. மேல என்னமா வேணும் எனக்கு? என் பையனை கிளப்புற வேலை மட்டும்தான். எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிடறாங்க. நாள் வரைக்கும் அவங்க குறை சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் மறந்து பிள்ளைய அவங்க பிள்ளைய பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்களாமா? யோசிக்கணுமா? விட்டுட்டு அண்ணனையும் பரணியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. எங்க குறை சொல்றேன்? தம்பி பொண்டாட்டி கல்யாணமே ஆவல, அதங்காட்டி என்ன பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட மாமனார் இங்க ஒன்ன கூட்டிட்டு வந்தனுமா? அளவுக்கு அவ பேசியிருக்கா அவன் தம்பி கிட்ட. முத கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எதையும் பேச வேண்டாமா? பிரச்சனை பார்த்தா நீ வேற புதுசா ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காத. ஆமா, அப்பா என்ன பண்றான்னு பாருப்போ. சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல, அதை முத போய் எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். என்ன பண்றாரு அப்பா? உங்க அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. நேரம் முழிச்சு குளிச்சு கடை கிளம்பிட்டு இருப்பாரு, இன்னும் தூங்கிட்டு இருக்காருங்கிற. என்ன ஏதுன்னு பாருமா. அப்பா நைட்டு போய் படுத்ததுதான். இது காய்ச்சல் அப்பாக்கு. நைட் அப்பா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. எழுப்பிடுமா அப்பாவை? உடனேதான் திட்டுவாரு. போ, எழுப்பிடுறேன். ஓமா, என்னையே பாத்துட்டு இருக்க? போறேன்டி. எல்லாரையும் சமாளிச்சலாம் போல இருக்கு, ஆனா எங்க அம்மா சமாளிக்கதான் பெரும் பிரச்சனையா இருக்கு. என் வீட்டுக்கு வந்து என் வாழ்க்கையை எடுத்துட்டு நீ மட்டும் உங்க வீட்டுல உங்க அப்பா மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒரு கால் நடக்காதுடி. வீட்டுக்கு வந்து என்னை அடிச்சதும் பத்தாதுன்னு என்னையும் எங்க அம்மாவும் எப்படிலாம் பேசியிருக்க நீ. சும்மா விட மாட்டேன். வீட்டுக்கு வந்து நல்ல மாதிரி நடிச்சு கையோட கூட்டிட்டு போய் உன்னை கொடுமைப்படுத்தல. உன் பேரு ராம் கிடையாது. அனுபவி பையில என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? வெளியே போடா. அம்மா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் சொல்ல வேணாம், வெளியே போன்னு சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். அழுது நடிச்சு யாரை ஏமாத்த நினைக்கிற? கனகா, கனகா, என்னங்க? பாரு உன் அருமை மாப்பிள்ள வந்திருக்கான். அத்தை,